அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 இணைந்திருங்கள். என்ன காமாட்சி, இன்னைக்கு இவ்ளோ லேட்டா வரீங்க? அதை ஏன் கேக்குறீங்க கண்ணம்மா? காலையில எந்திரிச்சு இந்த வீடியோ பார்த்து சமைக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு பொழுது ஆயிருது. என்னது, வீடியோவை பார்த்து சமைச்சிங்களா? வீடியோவை பார்ப்பீங்களா, சமைப்பீங்களா? நீங்க கேக்குறதும் சரிதான் கண்ணம்மா. சில நேரம் வீடியோவை பார்த்துக்கிட்டே சமைக்கும் போது என் சாப்பாடெல்லாம் கருகி கூட போயிருது. சமையலுக்கே ஃபேமஸான காரைக்குடியில் இருக்கிறோம். அதுவும் செட்டிநாடு சமையல் அப்படிங்கிறது உலக புகழ் பெற்றது. இந்த செட்டிநாட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வீடியோ பார்த்து சமைக்கிறீங்களா காமாட்சி? அட என்ன கண்ணம்மா பண்ண சொல்றீங்க? ஆமா, அது இருக்கட்டும். நம்ம ஊர் செட்டிநாட்டு சமையல் அவ்வளோ டேஸ்டா இருக்குல்ல, அதுல என்ன கண்ணம்மா இருக்கு அவ்வளோ ஸ்பெஷலா? ஆமாம் காமாட்சி, உலகம் முழுக்க எத்தனையோ வகையான உணவு வகைகள்லாம் வந்துருச்சு இப்போ நம்ம காரைக்குடியிலே கூட விதவிதமான பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, அதுக்கப்புறம் தலப்பாக்கட்டி பிரியாணி, இந்த மாதிரி அரேபியன் ஃபுட் வகைகள், அது போக ஷவர்மா, பீஸா, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸு, இந்த மாதிரியான சைனீஸ் ஐட்டம்ஸ், இது மாதிரி நிறைய விதமான உணவுகள் கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாட்டு சமையலுக்கு ஈடா எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் உப்பு, புளிப்பு, காரம், மசாலா, வாசனை பொருட்கள், இது எல்லாமே தேவையான அளவுக்கு கரெக்டாக சேர்த்து சமைக்கிறதுனால தான் நம்மளோட செட்டிநாட்டு சமையல் இவ்வளோ உலக புகழ் பெற்றதா இருக்குது. அதோட இது ஆரோக்கியம் நிறைந்த சமையலும் கூட. இப்போ நம்ம சொன்ன ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உணவு சமைக்கப்படுற முறைகள் ஆரோக்கியமானதா இல்லை. அதனால தான் நமக்கு உடம்புக்கு கேடு விளைவிக்கிறதா இருக்கு. நம்ம செட்டிநாடு சமையல் வகைகளை பார்த்தீங்கன்னா அது சமைக்கப்படுற முறையிலையும் அதில் சேர்க்கக்கூடிய மசாலா, இந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கிறதுனால தான் அது சுவையோட எல்லாராலையும் விரும்பப்படக்கூடியதாகவும் இருக்கு. நீங்க சொல்லும் போதே நாக்கு ஊறுது கண்ணம்மா. அது சரி, இந்த செட்டிநாட்டு பலகாரம், இந்த கந்தர்ப்பம், அதுக்கப்புறம் வெள்ளை பணியாரம், அப்புறம் பால் பணியாரம், இந்த மசாலா பணியாரம்லாம் எப்படி கண்ணம்மா பண்றது? அதை பத்தி கொஞ்சம் எனக்கு சொல்லி தரீங்களா? ஆமா காமாட்சி, இந்த செட்டிநாட்டில் பலகார வகைகள் நிறைய விதவிதமாக செய்வாங்க. கந்தர்ப்பம் நீங்கள் சொன்ன மாதிரி, வெள்ளை பணியாரம், பால் பணியாரம், மசாலாச்சியம், இனிப்புச்சியம், சீடை, சீப்பு சீடை, தேன்குழல் முறுக்கு, இது மாதிரி பல வகையான பலகாரங்கள். அது போக இந்த பச்சடி, மண்டி, மசியல், பெரட்டல், இந்த மாதிரி நிறைய விதவிதமான சைவ அசைவ உணவுகளும் செட்டிநாட்டில் நம்ம செய்கிற மாதிரி வேற யாரும் செய்கிறது கிடையாது. சுண்டைக்காயெல்லாம் பச்சடி செய்வோம். அது மாதிரி பலாக்காயோட பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை சொதி, பெரட்டல், இந்த மாதிரியான சமையலில் நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் மற்ற பகுதிகளில் பார்த்தா பலா பழத்தை மட்டும்தான் சாப்பிடுவாங்க, அதோட காயெல்லாம் சமைக்க தெரியாது. இது மாதிரி செட்டிநாட்டு உணவுகள் அப்படிங்கிறதுலயே தனி வகைகள் இருக்குது. கண்ணம்மா லிஸ்ட் ரொம்ப பெருசால போகுது. நான் வேணா எழுதிக்கவா? இதை நான் சொல்றதை விட இந்த பாரம்பரியமான சமையல் முறையை சொல்றதுக்காகவே நான் இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒருத்தவங்களை வர சொல்லியிருக்கேன். யாருக்குண்ணம்மா அது? நம்ம அப்பத்தா தான் இங்கே நான் இன்னைக்கு நம்ம வானொலிக்கு வர சொல்லியிருக்கேன். அவங்கக்கிட்டேருந்து இந்த செட்டிநாட்டு சமையல் முறைகளை நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்களும் கேட்டு பயனடையட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட இல்லாமல் நம்ம இதை ஐரேடியோ, ஸ்பாட்டிஃபைலாம் அப்லோட் பண்ணுறதுனால எப்போவுமே யார் வேணும்னாலும் இதில் பார்த்து அப்பத்தாவோட சமையலை கற்றுக்கலாம் இல்லையா காமாட்சி? கண்டிப்பா கண்ணம்மா. இது வரைக்கும் நம்ம செவிக்கு தான் உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இனிமே நம்ம வயிற்றுக்கும் உணவு கொடுக்க போறோம் நம்ம வானொலி வாயிலாக. சிந்தாமணியை பற்றா பேசுகிறேன். அழகப்பா பல்கலை சமுதாயம் வானொலி 90.8 கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. வானொலி கேட்ட எல்லாருக்கும் வணக்கம். நான் வேளங்குடியிலேருந்து வந்திருக்கேன். அது அப்படியா வெள்ளை பணியாரத்துக்கு சொல்லவா? அதே மாதிரி உலக்கரிசி உள்ளே அளந்து விட்டு இப்படி ஒத்த கையை விட்டு அள்ளி வலிச்சு விடணும். வலிச்சு விட்டு அதுலேயே இறம்ப உளுந்தள்ளி வைக்கணும். உளுந்தள்ளி வச்ச உடனே இறம்பிடும். அது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா போட்டு அரைக்கணும். அரைச்சி போட்டு நைஸாக ஒட்டோட்டா, அது கொஞ்சம் பெருவட்டியாக இருந்தால் சேவலை பணியாரம் நல்லாயிருக்கும். இதுக்கு நைஸாக அரைக்கணும். அரைச்சி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அள்ளி வச்சிடணும். அள்ளி வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு ஊற்ற வேண்டியது. பந்து வந்தால் பணியாரம் நல்லா வரும். அப்போ அடுத்தது என்ன செய்வீங்க? தொட்டுக்கவா, வரமிளகா, வெங்காயம், உப்பு, ஒரு சொல புளி எல்லாம் அரைச்சி சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் ஊற்றி, அதே ரோசா சட்னி அதுக்கு பேர்.
இன்னொரு தடவை என்னென்ன பண்ணணும்? வரமிளகா, ஒரு சொல புளி, உப்பு, வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். மிக்சியில் அரைச்சிக்கிட்டு சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலையை போட்டு தாளித்து இறக்கி வைக்க வேண்டியது. உச்சி வர புகழ் இருக்கு, கொட்டி வச்ச அழகு இருக்கு, காரக்குடி கதைய கேளுங்க. அப்பத்தா சொன்ன வெள்ளை பணியாரம் செய்முறை கேட்டிங்களா நேயர்களே? இதை செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள்: பச்சரிசி. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பச்சரிசி வந்து பலகார பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கணும் கடையில், தேவையான அளவு. இப்போ ஒரு உழக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து 200 கிராம் அளவு எடுத்துக்கணும். அதில் அந்த உழக்கோட அந்த மெஷர் பண்ணுற எந்த கப்பில் எதில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தோட விளிம்பு வரைக்கும் அரிசி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே வந்து எவ்வளோ உளுந்து வைக்க முடியுமோ அந்த அளவு உளுந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை வந்து ஊற வச்சுட்டு நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு உலக்குக்கு மேலே இப்போ நீங்கள் அதிகமான அளவில் நீங்கள் அரிசி உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி நல்லா ரொம்ப நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அந்த இது அரைச்சதுக்கப்புறம் வந்து ஒரு மணி நேரம் அளவுக்கு, அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ வச்சுருந்துட்டு எண்ணெயை ஊற்றி, இந்த வெள்ளை பணியாரம் வெள்ளையாக வர்றதுக்காக சில பேர் தண்ணிக்கு பதிலாக பாலை கூட கலந்துக்குவாங்க. அதில் வந்து தேவையான அளவு ஊற்றி ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிவிட்டு, புது எண்ணெயாக இருக்கணும். ஏற்கனவே பயன்படுத்தின எண்ணெயாக இருந்தால் அதுக்கு வந்து நிறம் கிடைக்காது பணியாரத்துக்கு. அதனால புதுசாக வாங்கின ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை எந்த எண்ணெய் நீங்கள் ஊற்றுவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றி அதில் பணியாரத்தை ஒன்றா ஊற்றணும். அதிகமான சூடில் வச்சிங்கன்னா அந்த வெள்ளை பணியாரம் வந்து அந்த ஷேப் வராது, வறந்த கட்டி வரதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஷேப் வராது. அதனால மிதமான சூட்லேயே பொறுமையாக ஒன்றா ஊற்றி எடுக்கணும். இந்த வெள்ளை பணியாரத்துக்கு அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கார சட்னி வைப்பாங்க. அது ரொம்ப செட்டிநாட்டில் ரொம்ப ஃபேமஸானது. அந்த கார சட்னிக்கும் தேவையான பொருள்கள்: வெங்காயம், தக்காளி, வரமிளகா, புளி, உப்பு. இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வாணலியில் கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து அதில் இந்த நீங்கள் அரைச்சதை போட்டு ஒரு பச்சை வாடை போக நல்லா கொதிக்க வச்சு எடுத்து அதை வந்து நீங்கள் சூடான வெள்ளை பணியாரத்தோட சேர்த்து பரிமாறினீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நேயர்களே. நன்றி. என்ன நேயர்களே, அப்பத்தாவோட சமையல் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காம நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பத்தா சொன்ன பலகாரத்தை இன்னைக்கு போய் நானும் செஞ்சு பார்க்க போறேன். அப்போ இனிமே உங்களுக்கு இந்த சமையல் வீடியோலாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் காமாட்சி. கண்டிப்பா தேவைப்படாது கண்ணம்மா. இனிமே நம்ம 90.8லையும் சரி, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், இன்டர்நெட் ரேடியோலையுமே அப்பத்தாவோட சமையலை தான் கேட்க போறோமே. இதை நம்ம வானொலி நிகழ்ச்சியில் மட்டும் இல்லாமல் iRadio, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட் இதில் கூட நீங்கள் கேட்டு எப்போ உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அதில் போய் நீங்கள் கேட்டு கூட பயனடையலாம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. நன்றி.